இந்த சேத்துவ கட்டணம்னு ஆரம்பிச்ச உடனே கல்லுகல்லா கொண்டு போய் போட்டுட்டே இருக்கு. கல்லா போட்டுட்டா யார் பூசறது? கல்ல வச்சா கட்டணம் வருமா? நடுவுல பூசினா தானே செவுரு நிற்கும். இந்த குரங்களுக்கு பூச தெரியல. என்ன சமுத்திரராஜன் நலன் கிட்ட கல்ல வைக்கிறதுக்கு ஒத்துனுட்டார். பூசறத பத்தி ராமன் பேசவே இல்லை. யார் பூசறதுன்னு தெரியல. பக்கத்துல இருந்த அணில்கள்லாம் கூடி முடிவெடுத்துதான், சரியா கட்டடம் கட்டுறதுக்கு தெரியல, கல்லுக்கெல்லாம் முதக்கிறது, காலை வச்சா கல்லு நகர்ந்து படுத்துனா என்ன பண்றது, நாம குறுக்கு போய் பூசி விட்டுடுவோம் அப்படின்னு அணில்கள் முடிவுக்கு வந்தன. எல்லா அணில்களும் போய் நன்னா தீர்த்தம் ஆடித்து. முதல் சேதுஷ்ணாதான் அணில் தான். நாமெல்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ, இதெல்லாம் அப்புறம். முதல்ல ராமன் திருவடி படுறதுக்கு முன்னாடியே அணில்கள் அத்தனை போய் தீர்த்தம் ஆடித்து ஜலத்தை உடம்பு முழுக்க ஒட்டிண்டு மணல்ல போய் புரண்டுதான். புரண்டுட்டா உடம்பு முழுக்க மண்ணு ஒட்டிக்குமோ இல்லையோ, அந்த மண்ணோட திரும்ப சேத்துக்கு ஓடி போகும். மண்ணை உடம்ப சிலிர்த்து உதிர்த்துக்கும். அது நடுவுல பூச்சி வேலையாட்டம் ஆகிக்குமா. அதுதான் ஆழ்வார் சாதித்தார். குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டு ஓடி, அது குளிச்சது, மறுபடியும் மண்ணை ஒட்டிண்டது, புரண்டது, புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன். அந்த அணில் பண்ணின கைங்கரியத்துக்குள்ள நான் பண்ணாத விட்டுட்டேனே. ஒரு குரங்கு பண்ண கைங்கரியத்தை நான் பண்ணல, அணில் பண்ணின கைங்கரியம் கூட என்னிடத்துல இல்ல. இந்த அணில்கள்லாம் குரங்கு பார்த்து சொல்றது நிஜமாவே